இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா, அப்படியே சேலையும் கட்டிக்க, அப்படியே அம்மா மாதிரி ஆயிடுவேன். டேய் டேய், காதலிக்கிறது எவ்வளவு ஈஸியோ இந்த நாட்டுல சமுதாயத்துக்கு அதை புரிய வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு கஷ்டம். இந்த விஷயத்த நானும் ராதிகாவும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாரு, 5 நாள் ஆயிடுச்சு, ராதிகாவோட கால் வரவே இல்லை. நான் அது வேலை பார்த்து பொழைக்கிறவன். எனக்கு வெளியில போற ஃப்ரீடம் இருக்கு. ஆனா பாவம் பொண்ணுங்க, காலேஜ் முடிஞ்ச உடனே வெளியில சுத்துற ஃப்ரீடமும் முடிஞ்சிரும். டிஃபன் சாப்பிடு, சரியா? நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இந்த நாட்டுல பொண்ணுங்களோட நிலைமை பாவம்தான். இந்த ஜனங்க மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே. நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணுமே. டேய், இத பாரு, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? அதுவும் முக்கியமா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுற மாதிரி பண்ணிடாத. அட, நான் எதுவும் பண்ண போறது இல்லைன்னா, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். முதல்ல உன் படிப்புல கவனத்தை செலுத்து, புரிஞ்சுதா? நான் படிப்புல கவனமா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பேன். நான் அன்னைக்கு எப்படி தகவல் அனுப்ப போறேன்னு பாருங்க. சித்தி வணக்கம், எப்படி இருக்கீங்க? அட சுமன், வாமா. வணக்கம் வணக்கம். நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சித்தி. ராதிகாவோட புக்கு என்கிட்ட மாட்டிக்கிச்சு. லைப்ரரியில குடுக்கணும், இல்லனா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால அது குடுக்க வர வேண்டியதா போச்சு. ஓ அப்படியா, சரி சரி. நீ இப்படி உட்காருமா, நான் இப்பவே ராதிகா கூப்பிடுறேன். ராதிகா, அம்மாடி சுமன் வந்திருக்காமா உன்னை பாக்குறதுக்காக. தோ வந்துட்டேம்மா. வந்துட்டு இருக்கா, உட்காரு. ஹாய் சுமன், எவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஏய், உன்னோட புக்கு என்கிட்ட இருக்குதே, அதான் லைப்ரரியில குடுக்கணும்ல. லைப்ரரியோடது எந்த புக்ஸ்? ஏய், அதான் அதான் அந்த புக்கு. அட ஆமா, அந்த புக்கு. லைப்ரரியோட புக்கு. சரி வா, மேல போய் பேசலாம். ஏன் இங்க நிக்கிற? வா 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 வா. அம்மா ராதிகா, நான் கொஞ்ச நேரத்துல டீயும் சாப்பிடறதுக்கு ஏதாவது மேல அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. இப்ப சொல்ல, என்ன விஷயம்? அஜய் உன்னை கூப்பிடுறான். 3 மணிக்கு உன்னை பார்க்கணுமா, காலேஜுக்கு பேக்ல இருக்க ரோட்ல. தேங்க் யூ மம்மி. மம்மி மம்மி மம்மி, நான் காலேஜுக்கு போற லைப்ரரி புக்ஸை ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஆனா சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி. பார்க்க அழகா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். தடவையா ஒரு பையன் இந்த மாதிரி சொல்லி நான் கேக்குறேன். மத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ போகவே விட மாட்டாங்க. உன் மேல அக்கறை இருக்கிறதால தான் நான் இப்படி சொல்றேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களால ஆபத்து. அஜய், என்னால உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த ஆண்டவன் நினைச்சா நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
என்னாச்சு? என்ன தப்பு பண்ணனா? இப்ப எதுக்கு என்ன இப்படி அடிச்ச? காலேஜ் சாக்க வச்சுக்கிட்டு யாரை போய் பார்த்துட்டு வந்த? யார் அந்த பையன்? பிரதாப், என்ன பேசுற நீ? உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு பேச. நான் உன்னை விட மூத்தவன். உன் அக்கா கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. அக்காங்கிறதெல்லாம் அப்புறம் தான். நீ முதல்ல பொண்ணு. அந்த பையன் யாரு? அவன் பேர் என்ன? யாரு பையன்? எனக்கு எந்த பையனையும் தெரியாது. நான் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி ஓடாம நின்னு போச்சு. அப்பதான் அவனை ரோட்ல பார்த்தா அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா. நான் தேங்க்யூன்னு சொன்னா அவன் உடனே போயிட்டான். ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ பிரதாப், என்னமோ அவன மாதிரி பசங்க இருக்காங்க. அதாவது பொண்ணுங்களையும் மனுஷங்களா பாக்குறவங்க. புரியுதா உனக்கு? ராதிகா, நீ எங்க போயிருந்தன்னு ஒழுங்கா சொல்லிடு. பிரதாப், சொல்லுங்கப்பா. அவ காலேஜுக்கு போன் போடு. ராதிகா மேடம், வணக்கம் தலைவரே. ராதிகா மேடம்னா நீங்க தானே? இந்த ஐடி கார்டா அவங்களோட? இது எங்க இருந்து கிடைச்சது? இது எனக்கு லைப்ரரி கவுண்டர்ல கிடைச்சது. இவங்க கிளம்போது தான் பார்த்தேன். சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா இவங்க தான் சரியா கவனிக்கவே இல்லை. அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உனக்கு இவளோட அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? ஐடி கார்டில் நான் பேரை பார்த்தேன்ல, ராதிகா சுரேந்தர் சிங் யாதவ். அப்பதான் தெரிஞ்சது பஞ்சாயத்து தலைவருடைய பொண்ணு அப்படின்னு. பஞ்சாயத்து தலைவர் வீடு யாருக்கு தான் இந்த ஊர்ல தெரியாது சொல்லுங்க? இந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய ஆள் நீங்க. சின்ன குழந்தைக்கு கூட உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும். சரி சரி, போயிட்டு வா. வர தலைவரே. கமலா, ராதிகாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. நல்ல வேலை, புத்திசாலித்தனமா அன்னைக்கு அன்னிக்கிட்ட ஐடி கார்டு வாங்கினேன். நல்ல வேலையை காப்பாத்திட்டேன். ஆமா தம்பி. இல்லைன்னா என்ன? வாங்க சாப்பிடலாம். உங்க கையால சமைச்சது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அண்ணா. இப்போ நீங்க ராதிகானியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுக்கும் அவங்க கையால சமைச்ச ருசியான சாப்பாடு கிடைக்கும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஊர் தலைவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஒரே வாரத்துல நிச்சயம் பண்ணிடலாம். அடுத்த மாசம் கல்யாணம். ஒரு முறை பொண்ணும் பையனும் தனியா சந்திச்சு பேசிட்டுமே. கேசவ் சார், ஒரு நிமிஷம். நாங்க அவளை பெத்த அம்மா அப்பா. எங்களை விட அவளுக்கு வேற நல்லது யாரால பண்ணிட முடியும்? அப்புறம் இந்த மாதிரி தனியா பேச வைக்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. எங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்குன்னா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தலைவரை நீங்க சொன்னா மறுபேச்சு கிடையாது. அப்ப இந்த சம்பந்தத்தை உறுதி செஞ்சிருவோம். இது என்ன நியாயம் சொல்ல கடவுளே? ஏன் அம்மா அப்பா நான் இப்படிதான் இருப்பாங்களா? என்னோட விருப்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா இவங்க முன்னாடி? என்னோட ஆசைகள், என்னோட கனவுகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மதிப்பே கிடையாது. இவங்க என்ன பெத்ததுக்கு காரணம் இவங்க என் மேல வெறுமனே அதிகாரம் செலுத்துறதுக்காக தான். இப்படியா இருப்பாங்க அம்மா அப்பா? இவ்ளோ சுயநலமாவா இருப்பாங்க அம்மா அப்பா? கடவுளே, ஒருவேளை அம்மா அப்பாங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையில எந்த சூழல்லையும் தாயாகிறதுக்கு விருப்பமே இல்ல. நான் ஒரு தாயாக வேண்டாம். அட அண்ணா, வந்துட்டீங்களா?
ஆனா என்ன ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க? ராதிகா கிட்ட இருந்து 15 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்குடா. நான் இப்ப கிளைண்ட் கூட இருந்தேன். என்னால போன் எடுக்க முடியல. மறுபடியும் கால் பண்ண அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. எனக்கு என்னவோ ரொம்ப தப்பா படுது. அட என்னடா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்றும் நடந்திருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். 10 நிமிஷத்துல உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸா இருங்க. சரியா? நான் போயிட்டு இப்பவே வந்துடுறேன். ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? மச்சான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அண்ணிய பார்க்க வந்திருந்தாங்க. சம்பந்தம் ஓகே ஆயிடுச்சு. நிச்சயம் பண்ண போறாங்க. இப்ப என்ன பண்றது? அதனால தான் அண்ணி அண்ணனுக்கு நிறைய தடவை கால் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் போலாம். சீக்கிரம் வா. அட அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல என் அண்ணன் உங்களை உயிருக்கு உயிரா எவ்வளவு நேசிக்கிறான்னு. நான் உன்னோட அண்ணனை விட்டுட்டு சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். சரியா? நீங்க ரெடியா இருங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு. இல்ல, ஆனா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவல்ல? கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நீங்க அழாதீங்க. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.